இந்த தோப்பாவுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் எழுத்துக்களும் மேலிருந்து வரலாறு எழுதுவதற்கு காலகட்டம் போய் கீழிருந்து வரலாறு எழுதுவதற்கான காலகட்டத்தை சொல்லி சென்றவர் தான். நாம் தோப்பாவை அறியாமல் விட்டோம் என்றால் நமக்கான ஆழமான ஒரு பண்பாட்டு சூழலை நாம் இதுவரைக்கும் காண தவறிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். காலனிய சூழலில் எல்லோரும் மயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்த்தவர் தான் இந்த தோப்பா. முன்னாடி ஒரு தகவல் என்ன சொன்னோம்னா, இந்த கூடல் அப்படிங்கிற பேர் எடுத்து ஐயா தான் வச்சாங்க. நானு தமிழ்குமரன், கருணாமூர்த்தி ஐயா, ஞானசம்பந்தி ஐயா, முத்துவலண்ணே, கோபாலண்ணே, இது ஒரு பெரிய சாவலண்ணே எல்லாம் ஒரு கூட்டம் வந்து தெப்பக்குளத்துல தண்ணி இல்லாத உட்காந்துருக்கும். அது போய் உட்கார வச்சு காலேஜ் கொடுத்தோடனே மாலை நேரம் கிழக்கு பகுதியில் உட்காந்துருக்கும், நிழல் இருக்கும். அப்ப பேசிட்டு இருக்க பொழுது சொன்னாரு, பேசிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி, என்ன இவர் ஆட்டம் பாட்டு சொல்லிட்டே இருக்காரு, என்ன செய்யலாம், நம்ம கூடுறதே பெரிய விஷயமா இருக்கு, இவர் கூடி என்ன செய்ய போறான்னு கேட்டாரு. அப்படியே கூடின்னு ஆரம்பிச்சு கூடல் அப்படின்னு சொல்லி ரொம்ப பூர்வீக பேர் எங்களுக்கு, தொன்மை பேரு, மதுரைதானுங்க கூடல் நீங்க அப்படின்னு சொல்லி அவர் போற போக்குல சொல்லிடுறாரு. அது வழக்கமா அவர் சொல்ற பாரு, அவர் பாணியிலேயே யாருங்க இல்லைங்கன்னா இருந்தா நல்லதானுங்கன்னு சொல்ற மாதிரி கூடல் தானே வச்சிருக்கேன். அப்படி அது ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு அது ஒரு வாழ்த்தாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் அந்த தொடங்கி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே அவருடைய சிந்தனைகளை தொடர்ந்து கொண்டு போவதற்கு அதையும் தோப்பாக்குவல் என்றே நாங்கள் பேரை முன்மொழிந்து கொண்டோம். அந்த அடிப்படையிலே தான் நம்ம இங்கே கூடியிருக்கின்றோம். முறையாக தொடர்ந்து இந்த தோப்பாக்குவல் 4ஆம் நினைவு கருத்தரங்கத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு மகிழ்வோடு வரவேற்று இந்த கருத்தரங்கினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய எங்களது தோப்பா ஊழலுடைய நெறியாளர், தலைவர், தொல்லியல் அறிஞர், முனைவர் சாந்தலிங்கம் ஐயா அவர்களை மேடைத்து கொள்வாரை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். அதே போல எங்களுடைய கல்லூரி காலம் தொடங்கி தொடர்ந்து எங்களோடு பயணித்து இன்று உங்களுக்கு நெறியாற்றிய ஐயா மாம்பி சீனிவாசன் அவர்கள் இங்கே முன்னிலை வகித்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து கருத்துரை வழங்க இங்கே இருக்கக்கூடிய காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்துடைய தமிழ்துறை தலைவர், பேராசிரியர், முனைவர், சாகித்ய ஆனந்தகுமார் அவர்கள் அழைக்கின்றார். அவர்களை வகிக்கின்றோம். அதுபோல இனிய தோழர் நண்பர் ஐயா நேரு அவர்கள் இன்று கருத்துரை கருத்திருக்கிறார்கள். இருக்கின்றோம். அதுபோல இன்னொரு முக்கியமான என்னுடைய பேராசிரியர் ஐயா ராமசாமி ஐயா இருக்கிறார்கள். எங்களுக்கு பழக்கம், இது ஒரு பழக்கமாக இருக்கிற காரணத்தினால் ஐயா அவர்களையும் மரியாதை பொருள் திருத்தி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அது எங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய பாராட்டு வாழ்த்து கருவடியோடு அவர்களை வருகின்ற ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். இந்த கருத்தரங்கத்தினுடைய வரவேற்பை நிகழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அருமை இளவர், மாணவ நண்பர், தம்பி முதுமுனைவர் ராமர் அவர்களை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் அவர்களை வழங்குவதற்கு பரமசிவன் அவர்களுடைய 4வது ஆண்டு நினைவு இந்த கருத்தரங்கத்தினுடைய நிகழ்வுக்கு வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு முதுமுனைவர் உதவி பேராசிரியர் ராமரையா அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி. பேராசிரியர் பெருமக்களே, கலைஞர்களே, உங்களை அனைவரையும் சந்திப்பதில் கலைக்கூடல் தோப்பாவுடைய நினைவேந்தனுடைய இந்த கருத்தரங்கில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தோப்பா அப்படின்ற 2 எழுத்து மந்திரத்தினுடைய சாசனம் என்ன? இந்த 2 சொல் அப்படின்றது உலகளாவிய சொல்லாக நீங்க வளம் வந்து கொண்டிருக்கிறது.
அது என்ன உலகளாவிய சொல்? சிலர் அறிஞர்களை இந்த மக்கள் மத்தியில் மட்டும்தான் பேசப்படும். ஆனா வெளிநாடு கடந்து பேசப்பட்ட ஒரே அறிஞர் யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பண்பாட்டு அறிஞர் தோப்பா தான். இது எல்லளவிலும் சந்தேகப்பட தேவையில்லை. நான் சமீபத்தில் இலங்கைக்கு சென்றிருக்கின்ற போதே பண்பாட்டு திணையாக்கம் அப்படின்ற ஒரு கட்டுரையை நாங்கள் பேசுகின்ற பொழுது உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு மாணவர் பேராசிரியர் தோப்பாவை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கீங்களா அப்படின்றார். தோப்பாவுடைய கடைசி மாணவர் நான் தானே அப்படின்னா அவரு கை குலுந்து கட்டி குளித்து கொண்டார். ஏன் அப்படின்னா எனக்கு மட்டுமல்ல, அவருடைய சொல் மந்திரம், அவருடைய அறிவார்ந்த செயல்பாடுகள், இப்படி எல்லாத்திலும் வளர்ந்த ஒரு பேரறிஞர் தான் தோப்பா. இந்த தோப்பாவையினுடைய ஆய்வு உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார். நான் ஒரு சின்ன அறிமுகத்தோடு நான் வரவேற்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கு வந்திருக்கக்கூடிய பேராளர்கள், பேரறிஞர்கள் யார் என்று சொல்வதற்கு முன்னால் தோப்பாவுடைய எழுத்துக்கள் என்ன, அந்த எழுத்துக்களோடு இவங்க எவ்வாறு பரிமாற்றம் அடைந்து வந்தார்கள், நான் எப்படி இந்த ஆய்வாளராக நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு அறிஞர்களும் அது சார்பு தன்மையுடையதா எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத சொன்னால் சிறப்பா இருக்கும் நம்புகிறேன். நண்பர்களே, தோப்பாவின் அறிவு அறிதலியம் அப்படின்ற ஒரு சின்ன புள்ளியில இருந்து உங்களோட சொல்லிடலாம் நினைக்கிறேன். யார் இந்த தோப்பா? காலனிய சூழலில் எல்லோரும் மயங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்த்தவர் தான் இந்த தோப்பா. என்ன அந்த புதிய வெளிச்சம்? மேற்கத்திய அறிவு மரபு நாம் மயங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் பூக்கோ, ஃபனான், காயத்ரி ஸ்வைவர், அரிஸ்டாட்டில், புளோட்டோ இப்படிதான் நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம். 18ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய சூழல் இருந்து இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நாம் அறிவு மரபுக்கு வந்து சேர்ந்தோம். இன்னைக்கு நாம் காலனி ஆதிக்கத்தில் விடுதலை பெற்றோம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோமே தவிர நவகாலனியும் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது பண்பாடாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், வழிபாடாக இருக்கலாம், எல்லா முறையிலும் நவகாலனியம் நம்மளை சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்ப நம்முடைய மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த உலகளாவிய சூழலை உருவாக்கியதுதான் இந்த தோப்பம். அது என்ன, அந்த உலகளாவிய சூழலை நாம் தொடர்ச்சியாக நான் சொல்லிக் கொண்டு இருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ் மரபுக்கு தத்துவம் கிடையாது, தமிழ் மரபுக்கு அறிவு தோற்றவியல் கிடையாது. அதை எபிஸ்டமாலஜி சொல்லுவாங்க. கல்ச்சுரல் அப்படின்றது ஒண்ணு கிடையாது, கோட்பாடுன்னு ஒண்ணு கிடையாது சொல்லுவாங்க. எல்லா சயின்ஸ் உள்ள அறிஞர்கள் பூரா அந்த கூற்றுகளை தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இதை நான் பல இடத்துல நான் கருத்தரங்களை கேட்டிருக்கிறேன். அதற்கு ஒரே ஒரு புள்ளியில் விடை காணணும் அப்படி என்றால் நாங்கள் அனைவரும் தோப்பாவை தான் சொல்லுவோம். இந்த தோப்பாவுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் எழுத்துக்களும் மேலிருந்து வரலாறு எழுதுவதற்கு காலகட்டம் போய் கீழிருந்து வரலாறு எழுதுவதற்கான காலகட்டத்தை சொல்லி சென்றவர் தான் இவர். அதுதான் தமிழின் கோட்பாட்டு மூலங்களை தேடுவதற்கான பெரிய வழிகளை நம்மளுக்கு திறந்து இருக்கிறார். அப்ப இந்த அறிவு அறிதலின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏற்கனவே மேற்கத்திய சமூக உருவாக்கங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் இன்ன வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா வாய்மொழி மரபுகளிலிருந்து, வாய்மொழி வழக்காறுகளிலிருந்து ஒரு சமூகத்தை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குகின்றனர். அது பூவுல இருந்து, சடங்குல இருந்து, மெட்டீரியல் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, பொருள்சார் பண்பாட்டில இருந்து ஒரு வரலாறை எப்படி எழுத வேண்டும் அப்படின்றதுக்கான. அப்ப மைக்ரோ பாலிடிக்ஸ், நுண் அரசியலை அவர் வளர்த்தெடுத்தார். இதை தாண்டி உள்ளூர் வரலாறை எழுத வைத்தார். உள்ளூர் வரலாறுகளை பேசுவதற்கும் பெரிய விளைபொருளாக இருக்குவதற்கும் அறிவு மரபு அங்கிருந்துதான் தொடங்க வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய சிறப்புகளை சொல்லி சென்றார். நாகரத்னம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கீழத்தேய ஒரு வரலாறு அப்படின்னு. தொல்காப்பியம் அதற்கு முன்னாலே சொல்லுகிறது கிளைக்கிடும் பொருள் வரலாறாகும் அப்படின்னு. மேற்கத்திய அறிவுகள் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு எப்படி அந்த பாம்பு நீர், அந்த தண்ணி பாம்பு காலை சுத்திக்கிட்டா விடாதுன்றாங்க. இன்னைக்கு நம்ம மேற்கத்திய மரபுல இருந்து தான் நம்ம அறிவு மரபை தேடிக்கொண்டே இருக்கிறோம்.
இங்கு ஒரு கோலத்திலிருந்து, ஒரு சடங்கு பொருளிலிருந்து, ஒரு பூவிலிருந்து வரலாறை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்றதுதான் நமது தோப்பா. அப்ப ஒவ்வொரு அசைவு பொருள்களையும் நுட்பமாக பார்த்தவர் தான் தோப்பா. நாம் தோப்பாவை அறியாமல் விட்டோம் என்றால் நமக்கான ஆழமான ஒரு பண்பாட்டு சூழலை நாம் இதுவரைக்கும் காண தவறிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய விஷயங்கள் பூரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 விஷயத்துல நாங்க தொடர்ச்சியா எனக்கு அறிமுகம் செய்தவர் நம்ம என்னுடைய பேராசிரியர் அண்ணாவின்னு சொல்லதான் கூப்பிடுவாங்க. இப்ப கவிஞர், பேராசிரியர், இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் உறுதுணையாக தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய அழகு பாரதி அவர்களும் தமிழ் குமரன் அவர்கள் தான் இனிய 2002 ஐயாவை அறிமுகம் செய்தோம். அவரோடு நான் தெப்பக்குளத்துல இருந்து இந்த முருகன் இட்லி கடையெல்லாம் பல நாள் சாப்பிட்டு பயணம் பண்ணியிருந்தேன். அந்த இட்லியை கூட பார்த்து கொண்டு ஒரு தத்துவ மரபை பேசுவார். இந்த சட்டினி ஏன் இந்த இட்லியோட தொடர்புடையது, இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்குமான உறவு என்ன, இந்த உறவு, இந்த எல்லை, இந்த கலர், இந்த வண்ணம் எதோடு தொடர்புடையது, இப்படி பேசிக்கொண்டே இருப்பார். அப்ப நம்ம முழுக்க முழுக்க நம்ம வரலாறை நாம் எழுதி கொண்டிருக்கிற விஷயத்துல இருந்து எங்க இருந்து பார்க்கணும்னா பணுவலாக்க வரலாறை நாம் பார்த்து கொண்டு. அப்ப யாரோ ஒருவர் எழுதி கொண்ட விஷயத்துல இருந்து நாம் வரலாறை கட்டமைக்கிறது இருந்து நாம் மக்கள் மத்தியில நேரடியா கலாய்வுக்கு போய் அல்லது சடங்குகள்ல இருந்து, கோயில் மரபுகள் இருந்து, பக்தி மரபுகள் இருந்து ஒரு வரலாறை மீட்டெடுத்து தொடர்ச்சியா சுதேசிய மரபுகள் அல்லது சுதேசிய அறிவு மரபை அவர் மிகப்பெரிய தேடலாக சொல்லி சென்றே இருந்தார். அதற்கு முக்கியமாக யாரிடம் இருந்து அவர் பெரிய இந்த வரைவுகளை எடுத்துக்கொண்டார் என்றால் முழுக்க முழுக்க பெரியார் தான். பெரியாரை அவர் கோடிட்டு சொல்லாத இடமே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் என்னை அழைக்கும் போது கூட யாரும் அந்த நீலிக்காரனா, நீலி ஊருக்காரனா, எங்கூர் பக்கத்துல பனையூர் ஒரு ஊர், மிகப்பெரிய தத்துவ மரபை கொண்டது இந்த நீலகேசி. மணிமேகலையும் நீலகேசியும் ஒரு தத்துவார்த்த மரபை மக்கள் மத்தியில சொல்லி சென்றது. ஆனா அந்த பகுதியை மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி பகுதியை தான் நம்ம பாடத்திட்டத்துல வச்சிருக்கிறோம், பல்கலைக்கழகத்துல, கல்லூரிகளா. அப்படி என்னுடைய ஊர்ல இருந்து அதே மாதிரி இன்னைக்கு தொல்லியல் சார்ந்த அறிவு மரபை உலகளாவிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம தொன்மையான மரபு மூதூர் மதுரை அப்படின்றது கீழடியில இருந்துதான் ஆரம்பிக்கும் என்னைக்கே சொல்லி சென்றார். என்னோட பயணித்த பேராசிரியர்கள் மற்ற எல்லா பேருக்கும் தெரியும். அங்க இருந்தாடா நம்ம மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இன்னைக்கு தொல்லியல் சான்று ஆதாரமாக இருக்கிறது. எனவே இன்னும் அவருடைய புள்ளிகளை நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவரை நாம் தொடர்ச்சியாக ஆய்வு மையத்திலிருந்து அல்லது இந்த தமிழ் சூழலை மீண்டும் மீண்டும் அறிவு சார்ந்த சூழலை நாம் வளமான இருக்க கட்டிப்படுத்திக் கொண்டு இந்த சமூகத்தில் எதிர்கால இளைஞர்களுக்கு நான் சொல்வதற்கு மிகப்பெரிய களமாக இருக்கிறது தோப்பா ஐயா தான். அதற்கு என்னை வரவேற்புரை நல்வதற்கு வாய்ப்பு தந்த இந்த அமைப்புக்கும் உங்களுக்கும் வருக வருகென வரவேற்று நன்றியை கூறிக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்நிகழ்வுக்கு 4ஆம் ஆண்டு நினைவு கருத்தரங்கில் தலைமை ஆற்ற வந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் சோ சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் இந்த புதிய வரலாற்று வரவியல் சொன்னேன் நியோ கிறிஸ்டோகிராபி அப்படின்ற சொல்லுக்கு ஐயா இப்ப கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல ஒரு மிகப்பெரிய மைய இலக்கிய திருவிழா நடந்துச்சு. அது எல்லாமே அப்படியே சாராம்சமாக புதிய வரலாறை எழுதுவதற்கு ஏற்கனவே நம்ம ஐரோப்பிய தத்துவ வரலாறு, இந்திய தத்துவ வரலாறு, ஆங்கில தத்துவ வரலாறு, கலோனிய தத்துவ வரலாறு இப்படித்தான் படிச்சிருக்கோம். மண்ணிலிருந்து மக்களிலிருந்து வரலாறு எழுதுவதற்கான ஒரு மிகப்பெரிய தரவுகளை நமது பேராசிரியர் சோ சாந்தலிங்க ஐயா நிறைய தொல்லியல் சார்ந்த, கல்வெட்டு சார்ந்த, சமணத்தின் மதுரை என்ற புத்தகத்தின் மூலமாக உலகத்துக்கும் எல்லாமே மதுரையை முன்னிட்டு செல்லக்கூடிய ஆய்வு தளத்தை தந்த பேராசிரியர் சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் அன்போடு இந்த 4ஆம் ஆண்டு நினைவு கருத்தருக்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நமது இந்த கருத்தரங்கிற்கு தலைமுறை ஆற்றி வந்திருக்கும் பேராசிரியர் எனக்கு நெருங்கிய பழக்கமும் அவரை நான்
பல தூரம் அப்பா என்றுதான் அழைப்பேன். ஏனென்றால் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நானும் சிவகங்கை மண்ணில் இருக்கக்கூடியவன். ஐயாவும் அந்த சிவகங்கை கல்லூரியிலிருந்து பல்வேறு, அது வைணவ திலகம் என்றும் வைணவ சுடர்ஒளி என்றும் அவரை அழைப்பார்கள். அவருடைய கம்பராமாயண பேச்சா இருக்கலாம், வைணவ பேச்சா இருக்கலாம், நவீன பேச்சா இருக்கலாம், புரதாவையும் சிற்பியையும் இன்னைக்கு உலகமறிய செய்தவர் எதன் மூலமாக அப்படின்னா எழுத்துக்கள் மூலமாக தான். அப்ப அந்த எழுத்துக்களை இவர் எப்படி இந்த சமூகத்துக்கு வெளிக்கொணர்கிறார் அப்படின்ற பல்வேறு அவருடைய புத்தகம். இந்த ஒரு புத்தகத்தை அதுக்குத்தான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஒரு பாட்டம் மலை, அதே மாதிரி பேச்சு இல்லாத கிராமம். இந்த 2 புத்தகத்தையும் நான் இரவு தூங்கும் போது ஒரு பகுதியை நான் படிச்சுதான் தூங்குவேன். இந்த ஒரு பாட்டம் மலையும் பேச்சு இல்லாத கிராமம் என்னை அப்படியே நினைவுகளை சுற்றி 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 கொண்டு வந்தது. அப்ப தோப்பாவை ஏன் இந்த அறிவு அறிதல் சொல்றதுக்கு பல கூறுகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் இந்த வைணவ அறிஞர் மாபேசி ஐயா அப்படின்ற அவரையும் அவருடைய பெருமையும் உலகம் அறிஞர் அறிந்து கொண்ட விஷயம்தான். அவரை நான் வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். ஆய்வுரை நிகழ்த்த வந்திருக்கும் 2 பேராளர்கள், ஒருவர் ஆனந்தகுமார். ஏற்கனவே நான் மையப்புள்ளியை நான் பேசினேன், அறிவு அறிதல் இயக்கம். இவர் அவருடைய மாணவராக வந்து அவரோடு நான் தொடர்ச்சியாக பயணிக்கும் போது, கோப்பாயோடு நான் உட்கார்ந்திருக்கும் போது, மலையாளம் தமிழ் இப்படி கம்பாரிட்டிவ் லிட்டரேச்சர் ஒப்புளிக்கம் சார்ந்த அறிவு மரபை தோப்பாயோடு இருந்து பன்முக தளத்திலிருந்து வாசிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை உருவாக்குனவர் தோப்பாங்க. அதை கச்சிதமாக பேராசிரியர் ஆனந்தகுமார் ஐயா பிடித்துக் கொண்டு இன்னைக்கு ஏற்கனவே ஒரு சாகித்ய அகாதமியினுடைய உறுப்பினராகவும் இருந்து ஒப்பிலக்கியத்தினுடைய சூசன் பாஸ்மெட்டை தாண்டி அவருடைய ஆய்வு உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பெருமை மிக்க பேராசிரியர் ஆனந்தகுமார் ஐயா அவர்களை இந்த 4ஆம் ஆண்டு நினைவு கருத்தரங்கிற்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்ததாக இந்த சிறப்புரையாற்றுவதற்காக முனைவர் வா நேரு ஐயா அவர்கள் திராவிட புலின்ற ஒரு இடம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு முழுக்க திராவிடம் ஆரியம் இந்த பைனரி ஆப்போசிஷன் எப்படி கட்டமைக்கப்படுகிறது, இந்த 2 விஷயத்துக்குமான முக்கியத்துவம் என்ன, அது இதழாக இருக்கட்டும், சமூக பிரதியாக இருக்கட்டும், பணுவலாக்க பிரதியாக இருக்கட்டும், அல்லது மக்கள் மத்தியில இருந்து தொல்லியில இருந்து இந்த 2 விஷயங்கள் இன்னைக்கு உலகளாவிய விஷயங்கள் பெரும் பேச்சு மரபாக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்த திராவிட புலி மிக முக்கியமான ஒரு பங்களித்தது. அதனுடைய வரலாறுலாம் எடுத்து படிக்கும் போது ஐயாவுடைய அந்த ஆற்றல் மிக்க அந்த செயல்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அப்படி சிறப்பு மிக்க அந்த திராவிட புலியை தொடர்ச்சியாக வெளிக்கொண்டு இருக்காங்க. வா நேரு ஐயா அவர்களையும் இந்த பேராசிரியர் கோ பரமேஸ்வரனுடைய 4ஆம் ஆண்டு நினைவு கருத்தர்களுக்கு உங்கள் சார்பாகவும் கலைக்கூடல் சார்பாகவும் என்னுடைய சார்பாக வருக என வரவேற்கிறேன். நன்றியுரையாற்ற இருக்கும் பேராசிரியர் நவீன கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அதற்கடுத்து ஐயா ஈகேஆர் அப்படின்னு யார் இந்த ஈகேஆர்? அதுதான் பெரியாருக்கு இருந்த தத்துவ மரபை எப்படி கச்சிதமாக தோப்பாயார் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டாரோ அதுபோல அந்த சாராம்சத்தை ஈகேஆர் அப்படின்ற 2 சொல் மந்திரம் இன்னைக்கு தமிழ் சூழலை எல்லா பேருக்கும் தெரியும். அவருடைய அந்த திராவிட கருத்தாக இருக்கட்டும், பெரியாருடைய சிந்தனையாக இருக்கட்டும், இப்படி எல்லா கருத்துக்களையும் அவர் திறன்பட வெளிக்கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க பேராசிரியர் ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். நண்பர்களை நாம் தொடர்ச்சியாக இந்த சூழலை மட்டும் நாம் தோப்பாவை நினைவு கூறாமல் நம்ம குழந்தைகளுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் நாம் திரும்ப 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 அந்த இலக்கியத்தை அவர் சொன்ன அந்த சாரணத்தை மந்திரத்தை மண்ணையும் மக்களையும் மாணவிகளுக்கு ஒரே ஒரு டெபினிஷன் கொடுத்தாரு, மிரண்டு போயிட்டான். மண்ணையும் மக்களையும் வாசிப்பதாண்டா மாணவிகள் சொல்லி ஒத்த வரியில கடந்துருப்பாரு. அந்த ஒத்த வரியில கடந்து சாதாரண விஷயம் அல்ல. எப்படி தொல்காப்பிய ஒரு நூற்பா ஒரு உலக வரலாற்றையே அசைத்து போடுகிறதோ அது போல அவருடைய சொல் மந்திரம் மிகவும் காத்திரமானது. அந்த காத்திர
மேற்கொண்டோம் என்றால் இந்த புதிய வரலாற்று வரவேண்டியும் உள்ளூர் வரலாறை நாம் எழுத முடியும் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.